ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். 6 வகையான ராகி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராகி ஸ்வீட் குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு அடுத்தது காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த கரண்டியாட்டி 4 கரண்டி எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்துக்கணும். நாலு டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. விஸ்கு வச்சு சுகர்லாம் கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். மூணு டேபிள் ஸ்பூன் திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க. அடுப்பை சிம்லியே வச்சுக்கணும். ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ராகி ஸ்வீட் குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராகி மால்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். 2 கப் பால் சேர்த்துக்கணும். லைட்டாக கொதி வந்தோடனே ராகி மாவை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு. இப்போ 4-5 டேபிள் ஸ்பூன் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சுகர் சேர்த்துக்கோங்க. ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கணும். ராகி மால்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி இட்லியும் ஊற்றிக்கலாம். இந்த மாவில் ராகி தோசையும் ஊற்றிக்கலாம். 3 கப் ராகி எடுத்துக்கோங்க. ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இதை தனியாக ஊற வச்சுக்கணும். உளுந்து 1 கப், 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தனியாக ஊற வச்சுக்கணும். 6 மணி நேரம் ஊற வச்சிடணும். கிரைண்டரில் சேர்த்து உளுந்து அரைச்சிடணும். அடுத்தது ராகி அரைக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். 8 மணி நேரம் புளிக்க வச்சிடணும். நல்லா புளிச்சிருக்கு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்பியான தோசை வரும். இட்லி சாஃப்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம். இதே மாவில் ராகி ஊத்தாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். கொஞ்சமாக திருவண்ண கேரட் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கணும். தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு வெந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ராகி ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. ராகி கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கப் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. பேலன்ஸ் ராகி பவுடர் சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் வெண்ணிலா பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சலிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இன்னொரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கணும். அரை கப் பவுடர் பண்ண ப்ரௌன் சுகர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும்.
2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து லைட்டாக பீட் பண்ணிக்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. சிலிக்கான் மோல்டில் ஊற்றிக்கலாம். நார்மல் கப்புலேயும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏர் ஃப்ரையரில் 160 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். நல்லா ஆற விட்டு எடுக்கணும். ராகி கப் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்தது ராகி இடியப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் ராகி மாவு எடுத்துக்கணும். 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளந்தாலும் 1/2 கப் ராகி மாவு எடுத்திங்கன்னா 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா குழச்சி எடுத்துக்கணும். எல்லா ரெசிபியுமே ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு எந்த ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ போடுறேன். மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவை கொஞ்சமாக இடியப்பம் ப்ரெஸ்ஸில் வச்சு இடியப்பம் நெரிச்சு எடுத்துக்கலாம். இடியப்பம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான ராகி இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால், ப்ரௌன் சுகர் சேர்த்து சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.